பிரைஸ் தி லார்ட். வேதமே வெளிச்சம் என்கிற பகுதிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். தேவன் மெய்யாக விரும்பும் பலி என்கிற தலைப்பில் நாம் இந்த நாளிலும் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். நம் இருதயத்தில் அடிக்கடி தேவன் விரும்புகிற பலி என்னவாக இருக்கும் என்று அநேக கேள்விகளுடன் நாம் நின்று கொண்டிருக்கலாம். மீகா 6ஆம் அதிகாரத்தில் 1000 ஆடுகளை ஆண்டவருக்கு பலி கொடுக்கலாம் என்று கூட நினைத்தார்கள் என்பதாய் வசனம் சொல்கிறது. ஆனால் தேவனுடைய பதில் எளிமையாகவும் வல்லமையானதாகவும் இருக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். நாம் 3 காரியங்களை இந்த வசனத்தின் ஆதாரமாய் வைத்து நாம் பார்க்க போகிறோம். காணிக்கைகளை விட கீழ்ப்படிதலே மேலானது என்பதாய் வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பலியை விட கீழ்ப்படிதலே மேலானது என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வாறாய் தெளிவாய் நாம் பார்க்கிறோம். காணிக்கைகளை விடவும் தேவனுக்கு செவி கொடுத்துதலும் அவருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையே மேலானதாய் தேவன் கருதுகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது காரியம், மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீதி, இரக்கம் மற்றும் தாழ்மை நிறைந்த வாழ்க்கையை ஆண்டவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தேவன் எதிர்பார்க்கிறதை நம் வாழ்க்கையில் நீதியாய் நடந்து இரக்கத்தை விரும்பி தேவன் அண்டையில் தாழ்மையுடன் நாம் நடந்து கொள்கிறதை ஆண்டவர் பெரிதாய் கருதுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வேலைகளிலும் அன்றாட நம் வாழ்விலும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாய் அதுவே ஒரு பிரதானமான பலியாய் ஆண்டவர் கருதுகிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசம் நிறைந்த காணிக்கை. 3வதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆபேலை குறித்து கூறப்படுகிற காரியத்தில் அவன் தேவனை விசுவாசத்தது நிமித்தமாய் அவன் பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக வேதம் சொல்லுகிறதை, அதை ஹைலைட் பண்ணி காட்டுகிறதை நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம். எனவே நம் பலி எவ்வளவு பெரியதாய் இருந்தாலும் சரி, அதை காட்டிலும் நம்முடைய விசுவாசம் பெரிதாய் இருக்கிற பொழுது தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த முடிவில் நாம் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் வெளியரங்கமான காணிக்கை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறதாய் அல்ல, தேவன் அண்டையில் அதை அங்கீகரிக்கிறதற்கு நம் அண்டையில் இருக்க வேண்டிய 3 காரியம். முதலாவது காரியம், நம் கீழ்ப்படிதலோடு தேவனை தேடணும். நீதி, இரக்கம் மற்றும் தாழ்மையோடு தேவனை தேடணும். கடைசியாக விசுவாசத்தோடு அவர் அண்டையில் பலி செலுத்துகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கணும். இதையே ஆண்டவர் தேவன் மெய்யாக விரும்பும் பலியாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன்.